வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 1 ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். ப்ரோமோ 2 and 3 ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வரேன்னு. மற்ற ரிவ்யூவர்ஸ் மாதிரிலாம் இல்லை, நம்மளாக பேசிகிட்டு இருக்கிறோம். அதான் விஷயங்க. ஆமாங்க, இதை முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாங்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ரிவ்யூவர்ஸ் நாங்கள் இல்லைங்க, ரிவ்யூ பண்ணலை. உள்ளே நடந்ததை வேறு மாதிரி பேசி நமக்கு ஏற்ற மாதிரி பேசலை, அப்படி பேசலை. உங்களோட மக்களாக நாங்கள் என்னத்தை அங்கே பார்க்குறோம் அதை உங்களுக்கு தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுறோம். இப்படிலாம் நடந்திருக்குங்க, இப்படி நடக்குது, இவங்க நல்லா விளையாடுறாங்க, இவங்கள நமக்கு பிடிச்சிருக்குதுங்க. உங்களுக்கு யாரையாவது அப்படி பிடிச்சிருக்கா கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது அதில் டிஸ்டர்பன்ஸாக வேறு விளையாட்டு கேம் ஸ்பாயில் ஆகுதா சொல்லுங்க. குறை நிறைகளை பேசுறது தான் நம்ம பேசுகிறோம், அவ்வளவுதாங்க. ஸோ இப்போது கமெண்ட்டில் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஒரு சிலர் ரொம்ப இந்த சேனலை லைக் பண்ணிலாம் போட்டிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். இன்றைக்கி நடந்த விஷயங்கள் தாங்க, உள்ள என்னென்ன நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்குன்னு ஒரு தொகுப்பாக பார்த்துருவோம். காலையில் ஜாக்லீனுக்கும் நம்ம சௌந்தர்யாவுக்கும் நடந்த சண்டையை பற்றி ஏற்கனவே வீடியோவில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜாக்லீன் ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுறாங்க ரயான்கிட்ட. போயிட்டு திரும்பவும் அவங்க அழுகுறாங்க, என்னடா இவ என்னை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்றா, ஃப்ரெண்டாக இருந்துட்டு இவளுக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், அதை கூட இவளுக்கு என்னை பற்றி புரியல அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமாவில் அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ஸ்மோக்கிங் ரூம் பக்கத்துலேயே. உடனே ரயான் போகிறாரு. ரயான் போயிட்டு அவர் கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்கிற வரைக்கும் இவங்க ஒரு ட்ராமா பண்ணி மேனிப்புலேட் பண்ணி அவனை தன் வசமாக வச்சுட்டாங்க. உடனே ரயான் என்ன பண்ணுறாரு, ஓகே நீ அவள் தான் புரிஞ்சிக்கல, சரி நீ உன்னோட கரெக்டான நீ பாயிண்ட் வைக்கிறல்ல, அதோட நிறுத்திக்க, அப்புறமா பேசி நீங்கள் 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அங்கேருந்து ரியா அங்கேயே நின்றுட்டு இவங்க பேசுகிற கான்வர்சேஷனில் ஜாக்லீனை கன்சோல் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருப்பாங்க. அப்போ ஜாக்லீன் அவங்கக்கிட்டேயும் சொல்லுவாங்க, நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு நான் கேம் விளையாடுறேன்னு சொல்கிறாங்க, நான் ஏன் அவங்கள வச்சு நான் தான் அவங்களுக்குலாம் யூஸாக இருந்திருக்கேன் அவங்க பண்ணுற ஒவ்வொரு கண்டென்ட்டுக்குமே, ஆனால் என்ன அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை, எவ்வளோ விஷயத்தில் நான் விட்டு கொடுத்துலாம் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இவங்களோட கேமும் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் அஃபெக்ட் ஆன மாதிரி ஜாக்லீன் சொல்லுவாங்க. அப்போ ரியா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, ஜாக்லீன் வேணாம் நிறுத்திடுங்க, இதோட அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு ரியா, ஏன்னா நம்ம வெளியில் பார்க்குறவங்களோட பார்வையாக தானே இப்போ அவங்க உள்ளே போயிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ஜாக்லீன் இது நீங்கள் பேசுகிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேம் உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா ஜாக்லீன் என்ன சொல்கிறாங்க, ரயான்கிட்ட, ஏன்டா நீ சொல்லுடா, ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதை வச்சுக்கிட்டு நான் என்ன வேணாலும் உன்னை நீ பண்ணுவியாடா, என்ன வேணாலும் பண்ணிடுவியா மறைச்சி வச்சுட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தான் ரியா அழகாக பேசிடுவாங்க, நீங்கள் இதே ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி தான் ரயானை முதுகில் குத்திருக்கீங்க, சௌந்தர்யாவில் முதுகில் குத்திருக்கீங்க. எந்தெந்த இடத்துல டிடிஎஃப் வின் பண்ணும்போது முத்துக்குமார் கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த பக்கம் ரயான் கிட்ட ஃப்ரெண்டு தம்பின்னு சொல்லி இவனை கூடவே வச்சுக்கிட்டு அங்கே போய் முத்துக்குமார் கிட்ட போயிட்டு நீ ஏன் அவனை நீ விட்டுருக்கக்கூடாது, நீ ஏன் நம்பின அப்படின்னு விஷாலையும் அப்படி முதுகில் குத்துனாங்க, ரயானையும் முதுகில் குத்துனாங்க. சௌந்தர்யா எல்லார்கிட்டையும் அப்ளாஸ் வாங்கும்போது சௌந்தர்யா முதுகில் குத்துற மாதிரி பிரேக் டைமில் போயிட்டு அவளை காண்டா இருக்குதுரா, அவளை பார்த்தாலே அவள் எப்படா எல்லாருக்கிட்டையும் கிளாப்ஸ் வாங்குறான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே முத்துக்குமார்னா சொல்ல வயிற்றெரிச்சலாக இருக்குது எனக்கும் அப்படின்னு அவனும் சொன்னான். ஆனால் இதை அந்த பிரேக் முடிஞ்ச உடனே அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் ஏமாத்துறதுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் விளையாடின ஜாக்லீன் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு நீலி கண்ணீர் வடித்து இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கேமில் அஃபெக்ட் ஆன மாதிரி ஒரு ஜாக்லீன் பசுந்தோல் போர்த்திய புலி அவ்வளோதான் சொல்லணும். அப்படிதான் இப்போ ஒரு கிரியேட் பண்ணி ஒரு அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்று சௌந்தர்யா அழுதுட்டாங்க இல்லையா, அது ரியலாக இருந்தது. இவங்க ஒரு ஃபேக்காக ஒன்று ட்ராமா கிரியேட், ஆமாம், அதை ரவீந்தரே நிறைய இடத்துல சொன்னார், ஃபேக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களோட ஆட்டத்தை பார்க்கலாம், இனி என்னென்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வர்ஷினி ஒரு நீலி கண்ணீர் வடிக்க அவங்க ஒரு ட்ராமா ப்ளே பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் உள்ளே கூப்பிட்டே இருக்க தேவையில்லைங்க, டம்மி பீஸுங்க, டம்மி பாவா, எல்லா பேரும் அட்மாஸ்பியரு என்ன குரூப்பில் அதை இவர் சொல்லிட்டார், தீபக் கிட்ட போய் மோதவோ தீபக் அழகாக சொல்லிட்டார், எல்லாரும் பண்ணுறாங்களே நீ ஒன்று ட்ரை பண்ண, சரி பண்ணுமா அப்படின்ற மாதிரி அவர் மூக்க உடைச்சிட்டார். ஏன்னா உள்ளே ஒரு கண்டென்ட்டுக்காக நம்ம அருண் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருப்பாரு, அதை வெளியில் போட்டு கொடுக்குறன்ற பேரில் இவங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விடுறதுக்காக வர்ஷினி ராஜாவாக நினைக்கிற ரவீந்தர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இது மாதிரி நைட்டு சௌந்தர்யா கட் பண்ண விடல, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருண் கிச்சனுக்குள்ளே கட் பண்ணுறாரு, இதுக்காக தான் சௌந்தர்யாவை எல்லாரும் தேவையில்லாமல் தவறாக பேசுனாங்க. அதாவது சௌந்தர்யா
சௌந்தர்யாவே இது மாதிரிலாம் தேவையில்லாமல் க்ரியேட் பண்ணி இது மாதிரி மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கிடையாதுங்க. சௌந்தர்யா கரெக்டாக வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. என்ன ஏன் கிச்சன் டீமுக்குள்ளே விட மாட்டேன், மற்றவங்களுக்குலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்டாங்க. அதுவும் இப்போ கேப்டன்லாம் இல்லை, இவங்க தான் கிச்சன் இன்சார்ஜ் தான் இருக்கிறார். யார்? ரயான் தான். அது ரயானும் கொஞ்சம் லேசியாக விட்டுட்டார். அவருக்கு என்னன்னு தெரியல, ஜாக்லின் மேலே அதிகமான பாசம் இந்த வாரம் வந்துடுச்சு போல இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வர்ஷினி என்ன பண்ணுறாங்க, தீபக் கிட்ட வந்து பேசுவோம். தீபக் என்ன பண்ணிடுறாரு, அதெல்லாம் ஒரு பேச்சாமா அப்படின்ற மாதிரி மூக்க உடைச்சதுனால ஒரு மாதிரி ஆகிட்டு உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களை தேர்த்ததுக்கு உள்ளே போயிட்டு ஒரு விஷயம்னா வர்ஷினி வந்து போலியாக வந்து ஆக்டிங் பண்ணுது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சௌந்தர்யா வந்து அவ்வளோ கேள்வி கேட்குது. அதுக்கப்புறமா அறிவில்லாத முட்டாள் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கும் விளக்கம் கொடுத்தாச்சு, அது ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணது. நீ வந்து இதை வச்சுட்டு ஒரு சண்டைக்கு கிரியேட் பண்ணாத. நேற்று வந்து அவனுக்கு சௌந்தர்யாவுக்கு சான்ஸ் கொடுக்கல கிச்சனுக்குள்ள, ஆனால் இன்னைக்கு அருணுக்கு கொடுக்குறாங்கன்றத தெரியாமல் ஆமாம் சாரி எனக்கு தெரியாது அப்படின்னு அது ஒரு பல்பு வாங்கிக்கிட்டாங்க. இன்னைக்கு இன்னொரு பல்பு வாங்கினவர் யாருன்னா ரவீந்தர். சுனிதா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு லிவிங் ஹாலில். அங்கே பேசுகிறாரு, இவங்களை எது பண்ணாலும் இவங்க இது பண்ண முடியல, இவங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாருமே நம்பவும் மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அதனால் வந்து அவங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுமா. அதனால் இருக்கிற வரைக்கும் எதையோ ஒன்று வெளியில் பார்த்ததை வச்சு அப்படியே ஓட்டிட்டு போயிடணும். பிக் பாஸும் இவங்க எதுவும் சுவாரஸ்யமாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கேம் கான்ஷியஸில் இருக்கிறனால உள்ள கண்டென்ட் கிடைக்காதுன்னு தான் நம்மளை விட்டுருக்காங்க. அவரும் ஒரு ரியலைசேஷனுக்கு வந்து போதண்டா சாமி நான் ஒதுங்கிக்கிறேன், நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. அவரு நிறுத்திட்டு வாயை மூடி இருந்தா அவர் தப்பிச்சாரு. இல்லைன்னா அவர் சேனலை கண்டிப்பா அவரு ரிவ்யூவர்னு யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் தோத்துட்டேன்றது அவர் வாயாலே இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு. பிளஸ் வந்து அந்த இடத்துல அப்பவும் என்ன பண்றாரு, ஜாக்லின் உட்கார வச்சு முத்து உட்கார வச்சு அவர் ஒரு கிரியேட் பண்றாரு, ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றாரு. முத்துக்கு வந்து அந்த இடத்துல சப்போர்ட்டிவா உட்கார்றாரு, சப்போர்ட்டிவ் சிஸ்டம். ஏன் முத்துவை நீ இப்படியெல்லாம் பேசியிருக்க, அவனை மிடில் கிளாஸ்ன்னு லெட்டரில் எழுதியிருந்த, அவன் நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுறான்னு சொல்லியிருந்த அப்படின்னு முத்துவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பரிந்து பேசி கொண்டிருக்கிற PR ரவீந்தர் அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லணும். இதை பிக் பாஸும் கேட்கவில்லை. ஒருவேளை வீக்கெண்டில் விஜய் சேதுபதி பேசணுன்றதுனால பிக் பாஸ் கொஞ்சம் தள்ளி இருந்து வேடிக்கை பார்க்கறாரா, கேட்க மாட்டாரோ? ஆனா மக்கள் கேட்கலாம். ஆமா, நம்ம கேட்கறது நம்ம உரிமை, நம்ம கேட்கலாம். ஆமா, அதே மாதிரி அப்போ இவங்கலாம் பிஆரை வீட்டுக்குள்ளவே விட்டுட்டு உட்காந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா விளையாடுற கேம் எப்படி இருக்கு, என்னடா பண்றது, இதுல எப்படிடா நம்ம கப்பு ஜெயிக்கிறது, என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோட முன்னுக்கு எப்படி வர்றதுன்னு இந்த 30 இயர்ஸ் ஆகிற அந்த பொண்ணு சௌந்தர்யா அதோட கஷ்டத்தையும் புரிஞ்சிருக்கிறோம். ஸோ அதனோட முனைப்பையும் நம்ம பார்க்குறோம். அப்போ மக்கள் தான் கரெக்டான ஆட்களுக்கு ஓட்டு போடுங்க. இதில் என்ன வருஷம் நீ கேட்குது, இல்லை நீ யார், உனக்கு காம்படிட்டர் யாருன்னு நினைக்கிறீங்க, காம்படிட்டர் யார் பைத்தியம் அவதான் சொல்ல 7 பேர் எல்லாரையுமே யார் எனக்கு முத்து தான். ஏன்னா அவன் பேச்சு தெரியுமில்ல, அவன் வர எனக்கு பேச முடியாது, ஆனால் நான் எல்லா டாஸ்க்கும் நான் அடிப்பேன். அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து இதுவாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லுது. அப்போவும் இந்த வர்ஷினி வந்து அவங்க கூட வந்து பயங்கரமாக இது மாதிரி ஆர்கியூ பண்ணிகிட்டே தான் இருப்பாள். அவள் ஒரு தோற்று போனவங்க எப்படி கொஞ்சம் வெறியோடு தான் இருப்பாங்க, அந்த வெறி. ஆனால் அவங்களால செயல்படவும் முடியல, என்ன பண்ணுறது. அப்போ மற்றவங்க மக்கள் பார்த்து சிரிச்சுட்டு தான் இருப்பாங்கன்றது வர்ஷினிக்கு இது தெரியல. அதை வந்து ஜாடம் மாடையாக இன்டைரக்டாக நம்ம ரியா வந்து சொல்லிட்டாங்க, நீ வந்து திரும்ப சௌந்தர்யா கிட்ட பண்ணாத இன்ஃப்ளூயன்ஸ் நீயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுற. ப்ளஸ் வந்து சௌந்தர்யா கிட்ட நீ பேசுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, நீயா பேசிட்டு சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் கிட்ட அடி வாங்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதுவும் இல்லாமல் நீ கண்டென்ட் யாருக்காக எதுக்காக, நீ ஏதோ கண்டென்ட் தர வரமா, ரியா இப்படி தான் சொல்கிறாங்க, கண்டென்ட் தர வர, ஆனால் தேவையில்லாத இடத்துல போய் நீ மோதுற அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் வந்து நல்ல பிளேயர், குட் பிளேயர் அப்படின்றத ரியா அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. தர்ஷா அவங்க அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் நம்ம அந்த ரவீந்தரே பதிவு பண்ணிட்டார். என்னன்னு பதிவு பண்ணுறாருன்னா, ஜாக்லின்லாம் ஒரு கேம் விளையாடுறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு கேமில், ஆனால் சௌந்தர்யா விளையாடுற கேம் சூப்பராக இருக்குது, சௌந்தர்யாவும் முத்துவும் அடிச்சுக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அவங்க வெளியில் வந்தாங்கன்னா தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக வெளியில் இருப்பாங்க அவங்க. என்ன அர்த்தம்னா, ஏன்னா 1-on-1 மோதுறாங்கங்க அவங்க. உங்களுக்கு நல்லா டீப்பாக பாருங்க, 1-on-1 மோதுறாங்க. அவன் எப்போ பார்த்தாலும் முத்துக்கு வந்து சௌந்தர்யாமலையே தான் கண்ணு. சௌந்தர்யா என்ன பண்றா, ஏதாவது நம்மள மீறி பண்ணிட போறா, டாக்கே பண்றான், பேசுறான், அந்த பேச்சுக்கு உரிமையா வந்து அவருக்கு வந்து பேச தெரியுதுங்க. ஆனா பொருள் எங்க இருக்குது, அவருக்கு சமைக்க தெரியும், பொருள் கொடுத்தா தானே சமைக்க தெரியும். அந்த பொருளை எங்க இருந்து எடுக்கிறாரு, சௌந்தர்யாட்ட இருந்து எடுக்கிறாரு. இதை விட விளக்கமா உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல.
சமைக்க தெரிந்தவனுக்கு பொருள் இல்லாமல் வெறும் அடுப்பு பக்கத்தில் ஸ்டவ் பக்கத்தில் நின்றுட்டு என்ன பண்ணுவான்? வெறும் கடாயை வச்சு கிண்டின்னு இருக்க முடியும். அந்த கிண்டுற வேலையை வாயை வச்சுக்கிட்டு பேசுகிற வேலையை தான் முத்துக்குமார் அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ பொருள் வந்து அங்கே சேரும்போது, பொருள்னால் சும்மா சாதாரண பொருள் கிடையாதுங்க. அந்த பொருளுக்கு குணம், எப்படி ஒரு டீக்கு ஒரு சின்ன டீ தான் நினைக்கிறோம், நிறம், மனம், சுவை, குணம் எல்லாமே இருக்குதோ, அந்த டீ தூளாக இருக்கிறத கூட சொல்கிறேன், ஒரு சிம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி. அப்படி இருக்கிறத தான் இந்த சௌந்தர்யான்ற ஒரு கேரக்டர். இந்த சௌந்தர்யா கிட்ட இருக்கிற அந்த நல்ல விஷயங்களை எடுத்து காட்டி, சுட்டி காட்டி, ஒரு கிண்டி தன்னோட வார்த்தை ஜாலங்கள், வார்த்தைகளை போட்டு இவர் வந்து ஒரு சாப்பாடை ஒன்று கொடுக்குறாரு. அப்போது ப்ரெசன்டேஷன் என்னதான் இருந்தாலும், பெரிய ஹோட்டல் இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் என்னத்தை பண்ண போகிற? ஒரு பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் அங்கே உள்ளே இருக்கிற பொருளே இல்லாமல் அவன் வந்து ஹோட்டலை மூடிட்டு ஒரு பெரிய பூட்டு போட்டுட்டு தான் வெளில போகணும். ஸோ பொருட்களை யூஸ் பண்ணிட்டு சும்மா நான் தான் பெருமை பேசுகிற முத்து எங்கே? பொருளாகவும் நல்ல ஒரு தரமாகவும் தன்னுடைய தனித்திறமையாகவும் இருக்கிற ஒரு பொருளாக இருக்கிற மாதிரியே நான் பேசுகிறேன். அதில் தன்னோட தனித்திறமை, தனிச்சுவையை கூட்டி காட்டுற சௌந்தர்யா எங்கன்றது நீங்களே அடையாளம் கண்டு கொண்டு கரெக்டாக ஓட்டை போடுங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க. முத்துக்கா இருந்தாலும் சரி, சௌந்தர்யாக்கா இருந்தாலும் சரி, ஓட்டு போடுங்க. யாராக இருந்தாலும் ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் இதில் சொல்கிறோம். ஆக மொத்தம் மக்களே, இதுதான் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான விஷயம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்க வருகிறோம். தேங்க்யூ.